அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர். நம்ம ஜாதக ஆய்வு வகுப்பு வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்குமான எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிளாஸ் இது. இதில் வந்து சுத்தமாக ஜோதிடமே தெரியாதவங்க வந்து இதில் வேண்டியதில்லை. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது இல்லையா? பலன் மட்டும் சொன்னோம்னாலும் புரியாது. பலன் மட்டும் கேட்கறதுக்கு நாளைக்கு ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. நாளைக்கு 9 மணிக்கு இதே டைமில். இப்போ வெறும் பலன் வரைக்கும் கேட்டுக்கலாம் அவங்க. இதில் வந்து கொஞ்சமாவது ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரூல்ஸு. சரி, அதன் பிரகாரம் வந்து இப்போ வியாழக்கிழமைக்குள்ளே கொடுத்தவங்க தான் கணக்கு வரும். இப்போ கார்த்திகேயன் வந்திருக்காரு, பார்க்கலாமா? கார்த்திகேயன் யார் கண்ணன் தெரியுங்களா? இது என்னோட மச்சான் சார். மச்சான், ரைட். அப்போ மச்சானை பற்றி முழு விவரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம் சார், தெரியும் சார். ரைட். தெரியுதுங்க சார். என்ன தெரியுதுங்களா? சரி சரி. ராசி கட்டம் தெரியலைங்க சார். ஆனால் எனக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சார் தெரியுது, கீழே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்ணன் 12/7/1997 காலை 5:30 புதுச்சேரின்னு போட்டிருக்கீங்க, சரியா? ஆமாங்க சார், சரிங்களா. சரி, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்க இந்த டேட்டாவை பார்த்து அவங்கவுங்க ஒரு பக்கத்தில் பேப்பர்லேயோ இல்லை எழுதி வச்சுக்கணும். இல்லை செல்ஃபோனில் இது மாதிரி ஆப் இருந்துச்சுன்னா இந்த செல்ஃபோன் ஆப் மூலமாக டக்குன்னு போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு 12/7/1997 5:30 AM. ரைட்டு. இதில் 3 கேள்வி கேட்கலாம் சிவா. நீங்கள் பாண்டிச்சேரி ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் சரியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆமாங்க சார். சார் ஒன்றும் தெரிஞ்சுங்களா? பிக்சர் எல்லாருக்கும் சரி தெரியுதுங்க சார். சரிங்க சிவா. சரி, இப்போ வந்து உங்களுடைய கொஸ்டின் என்ன சிவா? இதை பார்க்குறீங்க. ராசி வந்து கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், லக்னம் வந்து மிதுன லக்னம். லக்னத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்காரு. சரி, இப்போ உங்களுடைய என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா மேரேஜ் எப்பங்க சார் ஆகுமா? சரி, ஏன் மேரேஜ் ஆகுமா கேக்குறீங்க? காரணம் என்ன? ஏன்னாக்கா இப்போ 7ஆம் அதிபதி வந்து குரு நீசமா இருக்காரு, வக்ரமா இருக்காரு, பரிவர்த்தனையில இருக்காரு, 8ல மறைஞ்சிருக்காரு. இப்படி பல ஆங்கிள் இருக்கிறதால அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் தான் கேட்குறீங்க. இப்போ 7ஆம் வீட்டுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. 7ஆம் அதிபதி நீச்சமாயிட்டாரு, 7ஆம் அதிபதி மறைஞ்சு போயிட்டாரு. நீங்கள் பேசும்போது மட்டும் மியூட் ஆன் பண்ணிக்கிங்க, ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் சவுண்டு நிறைய வருது. கார்த்திகேயன் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார். இப்போ வந்து 7ஆம் அதிபதி மறைகிறார், நீச்சமாயிட்டார். 7ஆம் அதிபதி 8ல் மறைகிறார், நீச்சமாயிட்டார். ஆச்சா, அடுத்தபடியே நீங்க சொன்ன மாதிரி வக்கரம் ஆயிட்டார். 3வது பாயிண்ட். 3 மைனஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மைனஸ் இருக்கு. என்ன சொல்லு பார்க்கலாம்? இன்னும் 2 மைனஸ் இருக்குங்களா? சனியினுடைய பார்வை, சனி செவ்வாய் பாக்குதுங்க சார். சனி செவ்வாய் பாக்குதுங்க. சனியினுடைய பார்வை படுது, செவ்வாயோட பார்வை படுது. அப்ப 7ஆம் வீட்டுக்கு அப்ப 5 விதமான மைனஸ் இருக்கு. 5 மைனஸ்ல இருக்கிறதுனால பொண்ணு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கல்யாணம் ஆகுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆனா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அடுத்து பிளஸ் என்னன்னு பாருங்க. இப்போ பிளஸ் என்னன்னா 5ஆம் அதிபதி 2ல் இருக்காரு. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுல லக்னாதிபதியுடன் இணைந்து இருக்கிறார். 3ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்தில் இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்தில் இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் சூரியனாகி இருந்து வீரியம் அதிகமாக இருக்கும்.
5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுது? 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னாதிபதியுடன் இணைந்து இருப்பதனால என்ன ஆகுது? சொல்லுங்க. சொல்லுங்க. 5ஆம் அதிபதி லக்னாதிபதியுடன் 2ஆம் வீட்டுல குடும்பஸ்தானத்தில் இருப்பது இவர் வந்து பிள்ளைகளோட இணைந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கரெக்டா? அப்ப இவருக்கு குழந்தை ஓகே. பிறக்கும்னு அர்த்தமாயிருது இல்லையா? ஆமாங்க. அப்ப கல்யாணம் ஆகும்னு அர்த்தமாயிருது இல்லையா? அப்ப குரு கண்டிப்பா பார்வை கல்யாணம் ஆகும். 2ஆம் இடத்துல இருக்கு. அது குடும்பம் நல்லா இருக்கு. 5ஆம் அதிபதியும் சுக்கிரன் ஆயிடுறாரு. அது இல்லாம குருவுக்கு வந்து என்ன யோகம் இருக்கு? நீச்சபங்க ராஜ யோகம்னு ஒண்ணு வந்தா அப்போ ஆமாங்க சார். டிலேடா கொடுப்பார் அப்படின்னு கணக்காவது. கரெக்டா? ரைட். அப்ப கண்டிப்பா டிலேடா ஓகே. கொடுப்பார். அது மட்டுமல்ல, பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கார். அப்போ முன்னும் பலமா வர்றார். அது மட்டுமல்ல, மிதுன லக்னத்திற்கு வந்து குரு யாரு? பாதகாதிபதி. பாதகாதிபதி. பாதகாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பது பாதகம் இல்லாமல் போவதற்கு தானே வாய்ப்பு உண்டு. அப்போ ஆனா பரிவர்த்தனையில உங்களுக்கு பரிவர்த்தனையில ஆட்சி பெற்று மறைந்து இருக்கிறார். ஆ, அதாவது பரிவர்த்தனையின் மூலமாக நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ஒரு அதாவது பாதகாதிபதி மறைந்து இருக்கிறார். அப்படிதான் பிடிக்கணும். அப்போ பாதகாதிபதி மறைந்திருந்தால் பாதகங்கள் விளையாது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப ஓகே. பாதகங்கள் இருக்காது. அப்ப மனைவி வந்து பாதகத்தை செய்வாளானா செய்ய மாட்டாள் கண்டிப்பா. அப்ப மனைவியால நிறைய யூஸ் உண்டு இவருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் மறைந்தார்னா மனைவியால் யூஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இவர் பாதகாதிபதியாக வர்றதுனால இவரு மறைவது வந்து பிளஸ் பாயிண்டை கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. அது இல்லாம ஆண் ஜாதகம் ஆயிடுது இது. அப்ப சுக்கிரன் கலத்தரகாரகன் சுக்கிரனையே குரு பாக்குறாரு. ம். அப்போ அதுவும் கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் உண்டுன்னு அர்த்தம். அதனால கல்யாணம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தைரியமா ஓகே. சொல்லலாம். ஓகே. பயப்படவே வேண்டியதில்லை. ரைட். அப்புறம் குரு தசை எப்படிங்க சார் இருக்கும்? ஏன்னா இப்போ நாகதசை முடிஞ்சு குரு தசை வரும். அது எப்படி இருக்கும் சார்? அதுதான் இப்போ இதுக்கு இதே பிரின்சிபல் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து 8ஆம் இடத்துல மறைந்திருந்து தசையை நடத்த போகிறார். ம். அப்போ 8ஆம் இடத்துல மறைந்திருந்து தசையை நடத்துறதுனால கண்டிப்பாக குரு தசை வந்து சிறப்பான தசையாகவே அமையும். பிரச்சனை இல்லாத தசையாக அமையும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க சார். எதுவும் பிசினஸ் பண்ணலாமாங்க சார்? ஏன்னா 10ஆம் அதிபதின்றதால அந்த குரு தசையில எதுவும் பிசினஸ் பண்ண முடியுமா? இப்போ எப்படி பண்ண முடியும்? குரு தசையில குரு வந்து யாரோட சாரத்தில் இருக்கார்? செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். ம். செவ்வாய் கரெக்டா? செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி, ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி. கண்ணியில் செவ்வாய் கடலும் வற்றும். அந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கணும் மைண்ட்ல. அப்போ வச்சுக்கும் போது என்ன ஆகும்? இந்த 6ஆம் அதிபதியோட சாரத்துல 10ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்காரு. இது எப்படி இப்போ விளங்கும்? அப்போ வந்து இவருக்கு பிசினஸ் ஃபிட் ஆகாது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி வேற ஸ்ட்ராங்கா இருக்காரு. பிசினஸ் ஃபிட் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. சந்திரன் ரீதியாக பார்த்தாலும் சந்திரனுக்கு கேந்திரத்துல பாருங்க என்ன கிரகம் இருக்கு? சனி ஒண்ணு இருக்கு, சூரியன் ஒண்ணு இருக்கு. அவரும் பிசினஸ்க்குரிய கிரகமாக தெரியல. அப்போ பிசினஸ் வந்து இவருக்கு ஃபிட்டு கிடையாது. அதுவும் குரு தசையில வருமா? வாய்ப்பு இல்லை. இப்ப ராகு தசையிலையாவது வந்தாலும் வந்துருமே தவிர குரு தசையில வர்றதுக்கு இருக்கா? வாய்ப்பு இல்லையே. அதனால பாசிபிலிட்டி இல்லை. பட் வந்து இவர் வந்து சர்வீஸ் பாயிண்ட்ல தான் இருப்பாரு. சம்பளத்துக்கு தான் வேலை செய்வாரு. ஆனா இவருடைய செய்யற இடம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். இவர் ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்காரு? பாண்டிச்சேரியில இருக்காரா? ஆமாங்க சார், பாண்டிச்சேரி பக்கத்துல ஊர்ல இருக்காரு. இங்க இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, சரிப்பா. இதுதான் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை கேளுங்க. அந்த ஆயில் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா சார்? நல்ல ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தோட டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு ப்ராப்ளம் வந்து 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு இல்லையா? அதனால ப்ராப்ளம் இருக்கே தவிர வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் இவருக்கு வந்து எந்த ராகு தசை முடிஞ்சா சரியாயிடும். குரு தசையில ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது.
அது இல்லாமல் ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருக்காரு, அமைதியான மரணம் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்போ டென்ஷன் ஆகியோ பேஜார் பட்டோ ஹாஸ்பிட்டலுக்கு போயோ மரணம் வராது, கவலையே பட வேண்டியதில்லை. அது இல்லாமல் சனியோட பரிவர்த்தனையாக இருக்கிறாரு, அதனால வந்து தீர்க்க ஆயுள் ஜாதகம் இது என்ன கேட்டால். இது சனி தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை எல்லாம் பார்த்துட்டு பிறகுதான் போய் சேருவார். அது வரைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ லாங் பீரியடு இவருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர் ஜாதகம் வந்து நல்லாவே இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஒன்றும் குறையே இல்லை. கரெக்டா? சரிங்க சார், நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சிவா. நன்றி சிவா, வாழ்த்துக்கள், சந்தோஷம். தேங்க்யூ.